வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆல் போர்டு ரெகுலராகவே பாஸ் ஆகிட்டு வரக்கூடிய ஃபார்முலா மெத்தேடு தான் நம்ம சேனலில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஃபார்முலாவை பயன்படுத்தி நீங்கள் ஆல் போர்டு சிங்கிள் நம்பராகவே 1000% வின்னிங் எடுக்க முடியும். பார்த்திங்கன்னா எல்லா நம்பர்களுமே இந்த ஃபார்முலா மெத்தேடை பயன்படுத்திக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க. உங்கள் நம்பர்கள் எல்லாருக்குமே நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. ரெகுலராகவே நம்ம சேனலில் கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் தொடர்ந்து நம்ம சேனலில் நம்ம கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா முன்னாடி நாள் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டை வச்சு தான் நம்ம எப்படியெல்லாம் அடுத்த நாள் நமக்கு ஆல் போர்டு நம்பர்ஸ் வின்னிங் கிடச்சிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம முன்னாடி நாள் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டு, அதாவது நம்ம 8ஆம் தேதி ரிசல்ட்லேருந்து 347 ரிசல்ட்லேருந்து தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா 8ஆம் தேதி நமக்கு வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டு 347 போடுறோம். பெருக்கல் இந்த நம்பரை அப்படியே நம்ம பவர் நம்பர்ஸாக எடுத்துக்கிறோம். 3க்கு பவர் 8, 4க்கு 9, 7க்கு 2 அப்படியே நம்ம பவர் பண்ணோம்னா கீழே நமக்கு இந்த நம்பர்ஸ் கிடைக்கும். இந்த நம்பர்ஸை நம்ம கூட்டணும். 3ஐயும் 9ஐயும் கூட்டினா 12, 12, 17, 19, 23 கிடைக்கிது. அப்போது 23க்கு 2ஐயும் 3ஐயும் கூட்டி 5ஆக நம்ம அடுத்த நாள் ஆல் போர்டு நம்பராக நம்ம எடுத்துக்கலாம். அடுத்த நாள் பாருங்கள் வந்த ரிசல்ட்டு 745 ரிசல்ட் வந்திருக்கு. 5ங்கிறது நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருச்சு. இந்த மெத்தேடை வச்சு நம்ம ஆல் போர்டு தொடர்ந்து வின்னிங் நம்பர்ஸ் எடுக்க முடியும். எல்லா நம்பர்களுமே பயன்படுத்திக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போது நம்ம அடுத்த நாள் ரிசல்ட்டுக்கு எப்படி பாஸ் ஆகுதுங்கிறத நீங்களே பாருங்கள். இதே மெத்தேடில் முன்னாடி நாள் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டை வச்சு அந்த ரிசல்ட்டுக்கு அப்படியே பவர் நம்பர்ஸாக நம்ம எடுத்து அந்த நம்பரை அப்படியே கூட்டி நம்ம ஆன்சராக நம்ம எடுத்து ஆல் போர்டு நம்பர் நம்ம விளையாடுறோம். 745 ரிசல்ட்டு பெருக்கல் 7க்கு 2, 4க்கு 9, 5க்கு 0. இதில் என்ன நம்பர் கிடச்சிருக்கு? 2, 3, 9, 5. அப்போது நமக்கு 13 கிடைக்கிது. 13 கிடைக்கையில் நம்ம 2, 3, 6, 9, 9, 4, அதாவது 5 கூட்டினோம்னா நமக்கு 14ன்னு கிடைக்கிது. அப்போது 14ன்னு கிடைக்கையில் நம்ம 1ஐயும் 4ஐயும் கூட்டி நம்ம 5ஆக எடுத்துக்கிறோம். அடுத்த நாள் ஆல் போர்டு நீங்களே பாருங்கள். அடுத்த நாள் ஆல் போர்டு நம்பர் நம்ம 5 எடுத்திருக்கோம். சரிங்களா? நீங்களே பாருங்கள் என்ன நம்பர் ரிசல்ட் வந்திருக்கு. 561ன்னு ரிசல்ட்டு வந்திருக்கு. இதில் நம்ம கொடுத்த ஆல் போர்டு நம்பரில் ஏ போர்டுலேயே 5ங்கிறது நமக்கு வின்னிங் கிடச்சிருச்சு. இந்த மெத்தேடை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நமக்கு பாஸ் ஆகிட்டு வருது. எல்லாருமே பயன்படுத்திக்கலாம். பயன்படுத்திக்காங்க. 100% வின்னிங் எடுக்க உங்களுக்கு இந்த மெத்தேடு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்திங்கன்னா இப்போது அடுத்த நாள் ரிசல்ட்டுக்கு நம்ம பார்க்கையில் 561 இந்த ரிசல்ட்டுக்கு அப்படியே நம்ம பவர் பண்ணுறோம். 0, 16 இந்த நம்பரை நம்ம அப்படியே கூட்டுறோம். 8ஐயும் 9ஐயும் கூட்டினா நமக்கு 17, 7 கூட்டினோம்னா நமக்கு 24, 30. அப்போது நம்ம அடுத்த நாள் ஆல் போர்டு நம்பர் நம்ம 3 எடுத்துக்கிறோம். சரிங்களா? அடுத்த நாள் ஆல் போர்டு நம்பராக நம்ம 3 எடுத்துக்கிறோம். 3ஆம் நம்பராக அடுத்த நாள் ஆல் போர்டு நம்பராக நம்ம எடுத்திருக்கோம். அடுத்த நாள் வந்த ரிசல்ட் என்ன வந்துச்சு? 324 ரிசல்ட் வந்துருந்துச்சு. நமக்கு ஏ போர்டுலேயே இந்த 3ஆம் நம்பருங்கிறது நமக்கு பாஸ் ஆகிருந்துச்சு. நீங்களே பார்க்குறீங்க.
அதாவது இந்த மெத்தேடில் ஆல் போர்டு வந்து ஒரே நம்பர் தான் கிடைக்கிது. 100% ரெகுலராக வந்து பாஸ் ஆகுது. பயன்படுத்திக்காங்க. தொடர்ந்து வின்னிங் எடுக்கிறதுக்கு இந்த மெத்தேடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்திங்கன்னா இப்போது நம்ம 324 ரிசல்ட் வந்திருக்கு. 324 ரிசல்ட்டு. இதை அப்படியே நம்ம பவர் பண்ணோம்னா 879. இந்த நம்பரை அப்படியே நம்ம கூட்டிக்கிறோம். கீழே வர்ற நம்பரை 2 8 10 14 14 7 21 21 9 30 36 36 கையில் 3ஐயும் 6ஐயும் கூட்டினா 9. அப்போது நமக்கு அடுத்த நாள் ஆல் போர்டு நம்பராக நம்ம என்ன நம்பரை எடுத்துக்கிறோம்? 9ஆம் நம்பரை அடுத்த நாள் ஆல் போர்டு நம்பராக நம்ம எடுத்துக்கிறோம். 9ஆம் நம்பரை வந்து அடுத்த நாள் ஆல் போர்டு நம்பராக நம்ம கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? இப்போது இன்றைக்கி வந்திருந்த ரிசல்ட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். வியாழக்கிழமை வந்து 089 ரிசல்ட் வந்துருந்துச்சு. நமக்கு இந்த ஃபார்முலாவில் நமக்கு கிடைச்ச மாதிரியே 9ங்கிறது நமக்கு பாஸ் ஆயிருச்சு. இந்த மெத்தேடை பயன்படுத்தி ரெகுலராக வந்து எல்லா நம்பர்களுமே ஆல் போர்டு நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். 100% கிடையாது, 1000% வின்னிங் வந்து இந்த மெத்தேடை வச்சு எடுக்க முடியும். எல்லாரும் பயன்படுத்திக்காங்க. சிங்கிள் நம்பர் தான் கிடைக்கிது. இந்த சிங்கிள் நம்பர்லேருந்தே தொடர்ந்து ரெகுலர் வின்னிங் நமக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இதே மெத்தேடை வச்சு அதாவது இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 089 089 பெருக்கல் இந்த நம்பரை அப்படியே பவர் பண்ணோம்னா என்ன நம்பர் வரும் அப்படின்னு பார்க்கையில் வந்து 534 பவர் பண்ணால். இப்போது இதில் கீழே கிடைக்கிற நம்பர்ஸை நம்ம கூட்டிக்கிறோம். 4ஐயும் 7ஐயும் கூட்டினா 11 11 5 16 18 18 24 24 கையில் 2ஐயும் 4ஐயும் கூட்டினா 6. அப்போது நமக்கு 13ஆம் தேதி நடைபெறக்கூடிய ட்ராவுக்கு வந்து ஆல் போர்டு நம்பராக நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் இந்த மெத்தேடை வச்சு என்ன நம்பர் ஆல் போர்டு கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இந்த நம்பர் வந்து சிங்கிள் நம்பராகவே பாஸ் ஆகிட்டு வருது. ஆல் போர்டு வந்து ஒரே நம்பர் தான் கிடைக்கிது. 100% ரெகுலராக வந்து பாஸ் ஆகிட்டு வருது. நீங்களே பார்த்தீங்க தொடர்ந்து எப்படி வின்னிங் வந்து இருக்குங்கிறத. இந்த மெத்தேடு படி நமக்கு ஆல் போர்டு வந்தால் இன்றைக்கி 6 இல்லாமல் ஆட்டம் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்பர்ஸ் எடுத்திருக்கோம். வெள்ளிக்கிழமை நடைபெறுது நிர்மல் ட்ரா. 410வது ட்ராபாக நடைபெறுது. இந்த ட்ராவுக்கான ஆல் போர்டு நம்மளுடைய இந்த மெத்தேடை வச்சு பார்க்கையில் கிடச்சிருக்கக்கூடிய நம்பர் வந்து 6ஆம் நம்பர் தான் கிடச்சிருக்கு. எல்லா நம்பர்களுமே 6ஐ வந்து ப்ளே பண்ணலாம். ஸ்ட்ராங்காக இருக்கும். பார்த்திங்கன்னா 100% வின்னிங் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா நம்பர்களுமே பயன்படுத்திக்காங்க. இது வந்து இந்த ஃபார்முலாவில் கிடச்சிருக்கக்கூடிய நம்பர்ஸ் மட்டும்தான். கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது. இது கெஸ்ஸிங் மட்டுமே தான். அதாவது நம்ம வந்து முன்னாடி வந்திருக்கக்கூடிய ஒரு 5 ரிசல்ட்டை மேட்ச் பண்ணி இந்த மெத்தேடை அப்படியே வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டை நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அந்த நம்பருக்கு அப்படியே பவர் பண்ணி கீழே வரக்கூடிய நம்பர்ஸை கூட்டல் மெத்தேடில் நம்ம எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுத்துருக்கோம். எப்படி வருதுங்கிறத நீங்களே பார்த்தீங்க. இதே மெத்தேடில் நமக்கான ஆல் போர்டு நம்பர் நமக்கு வரக்கூடிய நம்பர் அடுத்தபடியாக வந்து 6ஆம் நம்பர் தான் வரணும். கண்டிப்பாக சொல்லுறேன். 100% இந்த மெத்தேடிலருந்தே கண்டிப்பாக பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த மெத்தேடை நம்ம கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். எல்லாரும் பயன்படுத்திக்காங்க. நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய நம்பர்கள் வந்து உங்கள் நம்பர்கள் எல்லாருக்குமே நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்கள் நம்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். 93 600 46 847 டியருக்கான கெஸ்ஸிங்கும் கேலுக்கான கெஸ்ஸிங்கும் நான் என்ன நம்பர் ப்ளே பண்ணுறேனோ அதை மட்டும்தான் ஃபைனல் கெஸ்ஸிங்காக நம்ம குரூப்பில் வந்து நம்ம ரெகுலராக வந்து நம்ம கொடுத்துருக்கோம். விருப்பப்படுற நம்பர்கள் மட்டுமே நம்ம குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 13ஆம் தேதி நிர்மல் ட்ரா நடைபெறுது. 410வது ட்ராவாக வெள்ளிக்கிழமை நடைபெறுது.
இந்த ட்ராவுக்கு வந்து இந்த மெத்தேடை வச்சு பார்க்கையில் ஆல் போர்டு ஒரே நம்பராக 6ஆம் நம்பர் தான் வருது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்திருக்கோம். உங்களுடைய மெத்தேடை மேட்ச் பண்ணியும் கலந்து வைங்க. கண்டிப்பாக வின்னிங் கிடைக்கும். பயன்படுத்திக்காங்க. இது வரைக்கும் நம்ம வீடியோவை நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.